யுரேனியம் தரமாட்டோம், கோல்டு தரமாட்டோம், உங்களுடைய படையை உடனடியாக வாபஸ் வாங்குங்க, உங்களுடைய தூதரக அதிகாரிகளை 48 மணி நேரத்தில் எங்கள் நாட்டை விட்டு வெளியேற சொல்லுங்கள், எங்களுக்கு தேவையான படை தளபதிகள் எங்களுக்கு தேவையான நாடுகள் கூட உறவை வைத்துக்கொள்வார்கள், நாங்கள் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது இப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் பிரான்ஸுக்கோ அமெரிக்காவுக்கோ இல்லை. இதை சொன்ன நாடு நைஜர். நைஜருக்குள்ள புர்கினோ ஃபாசோவினுடைய 2வது படை விரைந்து வருது. புர்கினோ ஃபாசோவினுடைய தலைவர் இப்ராஹிம் அவரை கொல்வதற்காக டெத் ஸ்குவாடை களமிறக்கியிருக்காங்க ஆப்பிரிக்காவினுடைய பிற நாடுகள். மிகப்பெரிய அளவில் நைஜர்னுடைய இப்போதைய இராணுவ தளபதியை கொல்ல அமெரிக்காவினுடைய உளவு படை தீவிரம் காண்பிக்குது. இந்த செய்தியை நேற்று ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு வெளியிடுகிறது. நைஜரில் என்னதான் நடந்துட்டு இருக்கு? இது நைஜர் பாகம் 9. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கேபோனில் நடந்த இராணுவ புரட்சி. கேபோனில் நடந்த இராணுவ புரட்சிக்கு பின்னாடி இருந்த பிரான்ஸ் அறிமுகம் செய்த ஃப்ராங்க் இப்படின்னு சொல்கிற ஒரு வரலாறு தான் பாகம் 8ல் பார்த்தோம். கேபோனுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய அராஜகம் செஞ்சுருந்தாங்கன்னா 14 நாடுகளை பிரான்ஸ் அவங்களுடைய அடிமையாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிற உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கும்போது நம்ம ரத்தம் எல்லாமே கொதிக்குது. எப்படி பிரான்ஸ் இப்படி ஆப்பிரிக்க நாட்டு மக்களை அடிமையாக வச்சுருக்காங்க? இவ்வளோ நாள் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. நாமெல்லாம் என்ன நினச்சோம்? பிரிட்டன் நிறைய நாடுகளை அடிமையாக வைத்திருந்த நாடு, அமெரிக்கா மேற்கத்திய இல்லாட்டி முதலாளித்துவ நாடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்ல. ஆனால் எல்லா முகத்திரைக்கும் பின்னாடி இருந்த ஒரு நாடு இருந்தது, அதுதான் பிரான்ஸ். பிரான்ஸுக்கு எதிராக ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய போராட்டம், பிரான்ஸுக்கு எதிராக ஆப்பிரிக்காவில் மக்கள் எழுச்சி அப்படிங்கிறது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் மேக்ரோன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு டெவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவினுடைய படை கிட்டத்தட்ட ஒரு 1000 நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நைஜரை விட்டு வெளியேறுவதற்கான உத்தரவை அமெரிக்கா பிறப்பித்திருக்கிறது. பிரான்ஸ் ரகசியமாக நைஜரில் இருக்கக்கூடிய சில பல அரசியல்வாதிகள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. எங்களுடைய ட்ரூப்பை முழுவதுமாக நாங்கள் வெளியில் எடுக்கணுமா, இல்லை கொஞ்சோண்டு நபர்களை நைஜருக்குள்ளே எங்கேயாவது வைக்கலாமா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த இடத்துல இனிமேல் கோல்டு யுரேனியம் எதுவுமே அமெரிக்காவுக்கும் பிரான்ஸுக்கும் இல்லைன்னு சொன்னாங்களே, அப்படின்னா இந்த கோல்டு யுரேனியத்தெல்லாம் ரஷ்யாவுக்கோ இல்லாட்டி சீனாவுக்கோ புர்கினோ ஃபாசோ நைஜர் போன்ற நாடுகள் கொடுக்குமா என்று கேட்டால் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பிரான்ஸ் அமெரிக்கா 2 பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க. இப்போதைக்கு நைஜரில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளபதியை கொன்னுறணும். கொன்ன பிறகு மறுபடியும் பிரான்சினுடைய அடிமை அரசாங்கத்தை அங்கே நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் பக்காவாக போட்டிருக்கிற பிளான். இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிரான்ஸ் அமெரிக்கா அவங்களுடைய இராணுவ வீரர்களை அங்கேயே நிப்பாட்டி வைக்கணும். ஆனால் நைஜரில் வந்திருக்கிற போராட்டம் காரணமாக வேறு வழியே இல்லாமல் புர்கினோ ஃபாசோவினுடைய இப்ராஹிம் அவர்களும் அவங்களுடைய 2வது படையும் அனுப்பிவிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவ வீரர்கள் வெளியேறுறாங்க. அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் 101 இருக்கட்டும், ஏர்பேஸ் 201 இருக்கட்டும், அதாவது அகடஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்பேஸாக இருக்கட்டும், அங்கேருந்து இராணுவ வீரர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பார்த்துட்டோமே விக்கி, இப்போ அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் கிடைக்காம இருந்தால் உலக நாடுகளுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நாம் G20 மாநாட்டில் ஆப்பிரிக்க யூனியனை சேர்க்கிறோம். G20 அப்படிங்கிறது G21 அறியப்பட போகிறது. இந்தியா குளோபல் சவுத்தினுடைய லீடராக மாறிட்டாங்க அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனையும் தமிழ் பட்சத்தில் பார்த்துருந்தோம். அப்படிப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள் அப்படின்னு சொல்கிறது 54 நாடுகள். அந்த நாடுகளில் என்ன வளம் இருக்குது தெரியுமா? வேர்ல்டு மினரல் ரிசர்வ் எடுத்து பார்த்துட்டோம்னா 30% ஆப்பிரிக்க நாடுகளில் தான் இருக்குது. வேர்ல்டு நேச்சுரல் கேஸ் எடுத்து பார்த்துட்டோம்னா 8% ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட தான் இருக்குது. வேர்ல்ட்ஸ் ஆயில் ரிசர்வ்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12% ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட தான் இருக்குது. 40% வேர்ல்டில் கோல்டு எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி பார்த்தோம்னா அது ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட தான் இருக்கும். 90% குரோமியமாக இருக்கட்டும், பிளாட்டினமாக இருக்கட்டும், அது எங்கே தான் இருக்குது? ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட தான் இருக்குது. மீதம் 10% குரோமியம் பிளாட்டினம் அப்படிங்கிறது மட்டும்தான் மீதம் இருக்கும் நாடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே ஆப்பிரிக்காவினுடைய அந்த மினரல் ரிசர்வ் நமக்கு எவ்வளவு பெருசுங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. அடுத்ததா கோபால்ட்டா இருக்கட்டும், டைமண்டா இருக்கட்டும், யுரேனியமா இருக்கட்டும், இது எல்லாமே ஆப்பிரிக்காவில் நிறைந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமியில் விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 65% ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட தான் இருக்குது. 65% ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட இருக்குன்னா விவசாயம் எதுவுமே செய்யாமல் அங்கே வறட்சி நிலவுகிறதெல்லாம் சொல்கிறாங்களே, எப்படி இதெல்லாம் சாத்தியம்? ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். 9வது பாகத்திலே எல்லாம் பார்த்துடலாம், ஆனால் அதுக்கு 2 மணி நேரம் ஆகும்.
10-11க்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ 65% ஏரபிள் லேண்ட் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் தான் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி 10% பிளானட்னுடைய இன்டர்னல் ரினியூவபிள் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா தான். ஒவ்வொரு ஆப்பிரிக்க நாட்டை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஆப்பிரிக்க நாட்டில் 30-50% அவங்களுடைய டோட்டல் வெல்த்தில் அவங்களுடைய நேச்சுரல் வெல்த் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஆப்பிரிக்க மக்கள் 70% வாழ்வது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சப் சஹாரன் ஆப்பிரிக்கன் லேண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வெல்த் இருக்கு, இவ்வளவு நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்த நாம இது திருடு போகிறது அப்படிங்கிற உண்மையும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து திருடப்படக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் மார்க்கெட் வேல்யூலாம் இல்லைங்க, அடிமைத்துவமாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூ எடுத்து பார்த்தாலுமே ஒவ்வொரு வருடமும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு வந்துட்டு இருக்கு. தோராயமாக 195 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லலாம். திருடு மட்டுமே போகுது. அவங்க உருவாக்கக்கூடிய இங்கேருந்து எடுக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு 5% தான் லாபம் கிடைக்குது. 95% பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ நைஜர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பெரிய சவுக்கடியாக அடிச்சிட்டாங்க. யுரேனியம் அப்படிங்கிறது வெறும் 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் கனடாவிலிருந்து யுரேனியம் எப்படி வாங்கிட்டு இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் ஆப்பிரிக்க நாடுகளிடமிருந்தும் நீங்கள் யுரேனியம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையை நைஜர் கொண்டு வந்துட்டாங்க. புர்கினோ ஃபாசோ கொண்டு வந்துட்டாங்க, மாலி கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இப்போ மேற்குலக நாடுகளுக்கு பயத்தை ஏற்படுத்துது. இந்த புர்கினோ ஃபாசோ, கேபோன், நைஜர் அப்படிலாம் சொல்ற ஆப்பிரிக்க நாடுகள் விழித்து கொண்டது என்றால் நம்மளால இந்த உலகத்தை இல்ல அவங்களுடைய ஆட்சியை செய்ய முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய 25க்கும் அதிகமான சதவீதம் அவங்களுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் நம்பி இருப்பது ஆப்பிரிக்காவினுடைய யுரேனியத்தை தான். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒர்க் ஆகிறதுக்கு காரணமே ஆப்பிரிக்காவிலிருந்து போகக்கூடிய யுரேனியம் தான். இதெல்லாம் நின்றுச்சுன்னா, இங்கேருந்து ஆயில் நின்றுச்சுன்னா, இங்கேருந்து கோல்டு நின்றுச்சுன்னா அவங்கவுங்க அரசாங்கம் வீழ்ந்து விடும். ஸோ நைஜரில் ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது நடைபெறக்கூடாது, அங்கே புரட்சியாளர்கள் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. டெத் ஸ்குவாட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டெத் ஸ்குவாட் அப்படிங்கிறது தான் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக யாரெல்லாம் திட்டம் போடுறாங்களோ அவங்கள கொல்றதுக்கு அனுப்பக்கூடிய ரகசியமான படை. அந்த படை இப்போ புர்கினோ ஃபாசோவுக்குள்ளேயும் நைஜருக்குள்ளேயும் போக போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சரி, யுரேனியம்லாம் சொன்னியே விக்கி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல முடியுமான்னு கேட்டால், அமெரிக்கா தானே அணு ஆயுதம், அணு உலைகள் அப்படிங்கிறதுல நம்பர் 1ல இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அமெரிக்காவுக்கு தேவையான யுரேனியத்தை எவ்வளவு எடுத்திருக்கு தெரியுமா? அமெரிக்க நாட்டுக்குள்ளே இருந்தே வெறும் 8 டன் யுரேனியம். வெறும் 8 டன் யுரேனியத்தை மட்டும்தான் அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுத்திருக்கு. ஆப்பிரிக்காவிலிருந்து அவங்க எடுத்த டன்னினுடைய அந்த யுரேனியத்தினுடைய அளவு 2200 டன் ஒரு வருடத்தில். அதே நேரத்தில் கனடாவிலிருந்து அவங்க எடுத்ததாக காண்பிக்கப்பட்ட அளவு 4700 டன். இந்த 4700 டன்னில் பாதிக்கும் மேலே ஆப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டு கள்ளக்கணக்காக கனடா அப்படிங்கிற நாடு காண்பிக்கப்பட்டதாக பரவலான குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஸோ நைஜருக்குள்ள ஒரு யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தம் யாருக்கும் இடையே தெரியுமா? இதே ஆப்பிரிக்க நாடுகளில் மேற்குலக நாடுகளுக்கு அடிமையாக மேற்குலக நாடுகள் சொல்றதை கேட்பதற்குன்னு ஒரு குரூப் இருக்கு பார்த்தீங்களா, ECOWAS. அந்த ECOWAS சார்ந்த ஒரு குரூப் நைஜீரியா. இந்த 2 பேரும் ஒரு பக்கம் நின்று இந்த பக்கம் நைஜர் தனியாக நிற்க போகிறார்கள். அதுக்கு பக்கபலமா புர்கினோ ஃபாசோ, மாலி போன்ற நாடுகள் நிற்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நைஜரை இன்னும் ஆழமா நம்ம கவனிக்கணும். நைஜர்னுடைய மேப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நைஜர்னுடைய எல்லை ஓரத்தில் நிறைய டாட்டடாக பார்க்கலாம். இந்த டாட்டடாக இருப்பது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ இந்த மனிதர்கள் எங்கே வாழ்கிறாங்கன்னா எல்லை ஓரமாக தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நைஜர்னுடைய மராடி, ஜிண்டர் அப்படிங்கிற 2 டவுன், இந்த 2 டவுன் தான் 2nd and 3rd லார்ஜஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இது அவங்களுடைய பார்டர்லேருந்து 1 மணி நேரத்திலேயே போகக்கூடிய அந்த அளவில் தான் இந்த டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அவங்களுடைய கேபிட்டல் நியாமே அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் 2 to 5 மணி நேரங்கள் போதும் நியாமேக்கு போகிறது. அப்போ பார்டர்லேருந்து ரொம்ப குறுகிய வட்டத்தில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி நைஜரில் இந்த இடத்தை தாண்டி மீதம் இருக்கும் இடங்கள் எல்லாமே மனிதர்கள் வாழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நைஜர்னுடைய பார்டர் நைஜீரியாலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நைஜீரியா அமெரிக்க நாடுகள், பிரான்ஸ் நாடுகளுடைய கட்டளையின்படி நைஜர் மீது போர் தொடுத்தார்கள் என்றால், இந்த நைஜீரியாவும் ECOWAS அப்படிங்கிற இந்த 2 படையும் மேற்கத்திய நாடுகளுடைய அந்த ஆயுதங்களை வைத்து நைஜர் அட்டாக் பண்ணாங்கன்னா எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல தான் இந்தியா ரொம்ப சேஃபாக இருக்காங்க.
இந்தியாவினுடைய எல்லையோரமாக மக்கள் இருப்பதை விட இந்தியாவினுடைய மையப்பகுதிகள் தான் மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நைஜர் அதற்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லையோரமாக சின்னதாக ஒரு ஆயுதங்களை வைத்து அடித்தாலே நைஜருடைய பாப்புலேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரலாம். ஆனால் இதே இடத்துல பிரான்ஸ் நிப்பாட்டி இருக்கக்கூடிய படை என்ன தெரியுமா? பர்கினே அப்படிங்கிற படை தான். 2014 வருடம் இதே மாதிரி ஆப்பிரிக்காவில் புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சியை கட்டுப்படுத்துவதற்காக பிரான்ஸ் பல லட்சம் அமெரிக்க டாலரை களமிறக்குகிறார்கள். மாலி, புர்கினோ ஃபாசோ, நைஜர், சாட் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய போராட்டங்களை அடித்து அமர்த்துவதற்காக ஒரு படை உருவாக்கப்படுது. அதுதான் பர்கினே. இந்த பர்கினே படையை இப்போ மறுபடியும் நைஜருக்கு எதிராக பிரான்ஸ் களமிறக்கியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய 201 ஏர்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஏர்பேஸை உருவாக்குறதுக்கு மட்டுமே அமெரிக்கா செலவழித்த தொகை 100 மில்லியன் அமெரிக்க டாலர். ஒவ்வொரு வருடமும் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை நிலைநிறுத்துவதற்காகவும் புது ஆயுதங்களை வாங்குவதற்காகவும் அமெரிக்கா செலவழிக்கக்கூடிய தொகை 20 மில்லியன் அமெரிக்க டாலர். ஆனால் அமெரிக்கா அந்த இடத்தை எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? நைஜரை ஏன் பயன்படுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பர்சனல் இன்வால்வ்ட் இன் ஹைடெக் சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஜாயிண்ட் ஸ்பேஷியல் ஆப்ரேஷன், ஏர் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃப்ளீட் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தான். ட்ரோன்கள் நிறுத்தப்படுவதற்காகவும் ஸ்பெஷலைஸ்டாக ஸ்பேஸ் கம்யூனிகேஷனுக்காகவும் அதை ஒரு வழித்தடமாக பயன்படுத்துவதற்காகவும் அமெரிக்கா அவங்களுடைய 201 ஏர்பேஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. MQ-9 ரீப்பராக இருக்கட்டும், அங்கேருந்து பலவிதமான விமானங்கள் ட்ரோன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடம் நைஜர் தான். அதனால தான் நைஜர்னுடைய இராணுவ தளபதி இப்போ நைஜர்னுடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய நபர் சொல்கிறாரு, இங்கேருந்து உங்களுடைய படையை வாபஸ் வாங்குங்க, உங்களுடைய ட்ரோனை பறக்க வைங்க, உங்களுடைய இராணுவ வீரர்களை இங்கிருந்து போக சொல்லுங்க. நைஜருக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சி தயாராகி கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் அமெரிக்காவினுடைய இராணுவ படை வெளியேறும்போது அங்கே தீவிரவாதம் அப்படின்னு ஒன்று பெருசாக பேசப்படும். அந்த தீவிரவாதிகள் நைஜரில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை, இராணுவ தளபதிகளை கொன்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பெயர், ஒரு செய்தி வெளியாகலாம். ஆனால் அந்த தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களாக இருக்காது. அந்த தீவிரவாதிகள் இஸ்லாம் நாடுகளை சார்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. அந்த தீவிரவாதிகளை உருவாக்கியதே மேற்கத்திய நாடுகளாகத்தான் இருக்கும். எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற விக்கி? பாகம் 10ல் அதற்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், அதை ஊர்ஜிதப்படுத்தணும், சரியான விஷயத்தை சரியான திசையில் சொல்லணும். மறைக்கப்பட்ட பகுதி கிடைப்பதற்கு இந்த டேட்டாலாம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் உங்களுடைய ஆதரவு காரணமாகத்தான் 9 பாகங்கள் முடிந்திருக்கின்றன. மறுபடியும் உங்களுடைய ஆதரவு தொடருமாயின் 10வது பாகம் மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.